வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீகுருभ्यो நமः. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதயே நமः. ஸ்ரீ 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 சந்திரசேகரேந்திர சரஸ்வதி குருபாதகான் சரணாரவிந்தாபியாம் நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடிய நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது தினந்தோறும் இந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக, இந்த காண்டங்களில் உள்ள சர்க்கங்கள்னால் அத்தியாயங்கள், அந்த சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவைகளாக பிறந்த அடியனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் தினந்தோறும் நமது சேனலில் பதிவிடப்படக்கூடிய இந்த ராமாயணம் என்னும் மாபெரும் சரித்திரத்தை தங்களது கிரகங்களிலும் இல்லங்களிலும் அலுவலகங்களிலும் ஒலிக்க வைத்து தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் பிரமாதமாக செவி கொடுத்து கேட்டு அதை தங்களது ஹிருதயத்திலே உள்வாங்கி கொண்டு மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பதிவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய ராமாயண பதிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் பஞ்சஷஷ்டிதம சர்க்கா, சர்க்கமானது 65, கும்பகர்ணாபிஷேகனம். அதாவது அரக்கனாகப்பட்ட ராவணனுடைய தம்பியாகப்பட்ட அரக்கன் கும்பகர்ணன் ஸ்ரீராமபிரானுடன் போரிடுவதற்காக யுத்த காலத்திற்கு புறப்பட்டானாம் என்கின்ற தலைப்பிலே முதல் சுலோகத்திலிருந்து 40வது சுலோகம் வரை சொல்ல இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இன்றைய ராமாயண பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாட்சாத் ஸ்ரீ சீதாலட்சுமண பரதசத்ருகனா நமசமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய கவிதாசாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தெய்வே ச தஸ்யை ஜனகாத்மஜாயை. நமோஸ்து ருத்ரேந்திரியமானிலேभ्यो நமோஸ்து சந்திரார்கமருத்கணேभ्यः. ஸ்ரீ சீதாலக்ஷ்மணபரதசத்ருகனானுவசமேத ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி சரணாரவிந்தாபியாம் நமः. ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் பஞ்சஷஷ்டிதம சர்க்கா, சர்க்கமானது 65, கும்பகர்ணாபிஷேகனம். அரக்கன் ராவனுடைய தம்பியாகப்பட்ட அரக்கன் கும்பகர்ணன் ஸ்ரீராமபிரானுடன் போரிடுவதற்காக யுத்த காலத்திற்கு புறப்பட்டானாம். ததோக்தஸ்து நிர்பர்த்ய கும்பகர்ணோ மகோதரம் அப்ரவீத் திராட்சசஸ்திரேஷ்டம் பிராதரம் ராவணம் ததः. மகோதரன் இந்த மாதிரி சொன்ன உடனேயே கும்பகர்ணன் என்ன பண்ணானா, அந்த மகோதரனை ரொம்பவும் எரிச்சலோட அவனை அதட்டிட்டு அரக்கமணனும் மூத்த சகோதரன ராவணனை பார்த்து சொன்னான், சோகம் தவ பயம் கோரம் வதாத்தஸ்ய துராத்மனः ராமஸ்யாத்ய பரமார்ஜாமி நிர்வைரோகி சுகீ பவ கர்ஜந்தின விருதா சூரா நிர்ஜலா இவதோயதாக பஸ்ய சம்பத்யமானம் து கர்ஜிதம் ஜுதிகர்மனா. இப்போ கும்பகர்ணன் சொல்கிறான் ராவணனை பார்த்து, மன்னனே, தீய இயல்புடைய ராமனை நான் இன்றைக்கே
கொன்று வீழ்த்திவிட்டு உங்களுடைய பயத்தை கண்டிப்பாக துடைத்து விடுகின்றேன். அதற்கு பிறகு எதிரிகள் யாருமே நமக்கு இல்லை அப்படின்ற அந்த ஒரு மன சந்தோஷத்தினால நீங்கள் ரொம்பவும் சூக்கியமாக இருக்கலாம். ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுங்க. ரொம்பவும் மகாசூரராக ஒருவன் இருக்கான். அவன் எப்படின்னா நீரில்லாத வெற்று மேகங்கள் போல பயனே தரக்கூடாத இருக்கக்கூடிய பயனே தராத வீர வசனங்களை எல்லாம் பேச மாட்டான். ஒரு நல்ல பிரமாதமான வீரன். ஆனால் மகோதரன் நீரில்லாத மேகம்தான். நான் இருக்கனே கும்பகர்ணன், நான் நீருண்ட மேகம். நான் போர்க்களத்தில் என்னுடைய வீரத்தை அனைவருக்கும் காட்டி விட்டு போர் புரிந்து சிம்மநாதம் செய்வதை நீங்கள் காணத்தான் போறீங்க. அதாவது கருமேகமானது இருக்கு ஆகாயத்தில். அது அதனுடைய இடி முழக்கத்தை போன்று என்னோட இடி முழக்கமானது எக்காலத்திலும் வீணே போகாது. அது மழையை கண்டிப்பாக பெய்து விட்டுத்தான் தீரும். நான் எதிரிகளை வாட்டி வதைக்கவே கண்டிப்பாக செய்வேன் அப்படின்னு நானாம் கும்பகர்ணன். நாமர்ஷயதி சாத்மானம் சம்பாவயதி நாத்மனா அதர்சியத்வா சூராஸ்து கர்ம குர்வந்தி துஷ்கரம். நல்ல மகாசூரனா ஒருத்தன் இருக்கான். அவன் என்ன பண்ணுவான், அரசராக இருக்கக்கூடிய தங்களுக்கு ஆபத்தானது ஏற்பட்டு உங்களுக்கு ஏற்படக்கூடிய அவமானத்தை அவன் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான், பொறுத்து கொள்ளவும் மாட்டான். ஒருவன் இருக்கான், அவன் தங்களை தாங்களே புகழ்ந்து கொள்ளவும் மாட்டான். சில பேர் தங்களையே புகழ்ந்து கொள்வா. வாய் பேச்செல்லாம் பேசாம செயற்கரிய வீர செயலையை தான் அந்த சூரர்கள் செய்து காட்டுவா அப்படின்னு நான் கும்பகர்ணன். விக்லமானாம் அபுத்தீனாம் ராஜ்ஞாம் பண்டிதமானினாம் சுண்வத சாதிதம் இதம் துவத்விதானாம் மகோதரா. இப்போ என்ன பண்ணானா கும்பகர்ணன், இந்த அரக்கனாகப்பட்ட மகோதரனை பார்த்து சொன்னானா, மகோதரா, அச்சம் கொண்டு அறிவில்லாத ஏகப்பட்டதாக படித்தவர்களாக நீ என்ன பண்ணுறனாக்கா உன்னை பறைசாற்றி கொண்டு உன்னை போன்றவர்களுடைய சொற்கள் இந்த அரக்கனாகப்பட்ட சூரனாக இருக்கக்கூடிய நான் செவிமடுத்து கேட்டால்தான் எனக்கு பயம். ஆனால் நீ சொல்லக்கூடிய இத்தனை விஷயத்தையும் இந்த மன்னனாகப்பட்டவர் செவி கொடுத்து கேட்டார். அதனால தான் இப்போ மன்னனுக்கு இந்த நிலையானது ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நான் கும்பகர்ணன். யுத்தே காப்புரு ஷைர் நித்தியம் பத்விபி பிரியவாதிபிகி ராஜானம் அனுகச்சத்பிகி கிருத்தியமேதத்தி சாதித்தம். இப்போ கும்பகர்ணன் சொல்கிறேன் மகோதரனை பார்த்து, உன்னை போன்ற போர் முனையில் நிற்க முடியாமல் அஞ்சு ஓடக்கூடியவாளும் நீ இப்போ மன்னனுக்கு சொன்ன பற்றிய ஆலோசனை அத்தனையும் அநீதியான ஒரு ஆலோசனை. மன்னனுக்கு அவருக்கு தகுந்த மாதிரி ரொம்பவும் இனிமையாக சொட்ட சொட்ட பேசுகின்ற அமைச்சர்களும் மன்னருடைய பேச்சுக்கு ஆம் இன்னைக்கு சொல்கிறது சரிதாயா அப்படியே செஞ்சுடலாம் அப்படின்னு தாங்கள் போய் வம்புல போய் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதற்காக அரசன் எதை சொன்னாலும் சரி சரி என்று ஒத்து போகிறவனும் தான் அந்த ராஜ்யத்தினுடைய பேரழிவுக்கு முதல் கட்டமான
இந்த நிலையை அவர்கள்தான் உண்டாக்கி இருக்கின்றார்கள் அப்படின்னு சொன்னானாம் கும்பகர்ணன். ராஜசேஷா கிருதா லங்கா க்ஷீண கோச பலம் ஹதம் ராஜானமீம் மாசாத்திய அகு சுக்ருசிக்னம் அமித்ரகம். இப்போ இந்த இலங்கை மாநகரத்தில் மன்னன் மட்டுமே தான் மிஞ்சி இருக்கார். ஏன்னா மிகவும் ஏராளமான அரக்கத் தலைவர்கள்லாம் கொல்லப்பட்டு விட்டார்கள் இல்லையா மகோதரா? கருவூலம் இப்போ வெற்றியிடமாக இருக்க நமது சேனைகள்லாம் வழிக்கப்பட்டு விட்டது. நண்பன் அப்படின்ற குருவில் உங்களை போஷிக்கக்கூடிய இந்த மன்னனுக்கு எதிரான செயலை அனைத்தையும் செஞ்சிருக்க, இது உங்களுக்கே நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டானாம் கும்பகர்ணன். ஏஷ நிர்யாம் யகம் துக்தமுக்தியர்த்த சத்ருநிர்ஜயே துர்நயம் பவதா மத்திய சமீகர்த்தும் ஹிகாஹவே. இப்போ மகோதரன்ட்ட கும்பகர்ணன் சொல்கிறான், நீங்கள் எல்லாருமே செஞ்ச அந்த அநியாயத்தை வீடு கட்டுவதற்காகத்தான் எதிரியை கண்டிப்பாக வென்றுவிட வேண்டும் என்ற ஒரே முனைப்போடு நான் இப்போது போருக்கு நான் செல்ல போகிறேன் அப்படின்னு நானாம். ஏவமுக்த வதோ வாக்கியம் கும்பகர்ணஸ்ய தீமதः பிரத்யுவாச்ச ததோ வாக்கியம் பிரகசன் ராட்சசாதிபः. கும்பகர்ணன் ரொம்பவும் பேரறிஞன்தான். அந்த மாதிரி அவன் பேசி முடித்த உடனேயே அரக்க மன்னனாகப்பட்ட ராவணன் அவனை பாராட்டும் வகையில் சிரித்து கொண்டு பதில் சொன்னானாம். மகோதரோ அயம் ராமாத்து பரேத்ரஸ்தோன சம்சய நகே ரோசயதே தாத்த யுத்தம் யுத்த விசாரதா கஸ்மின்மே त्वत्समो नास्ति सौहृदेन बलेन सा कच्च शत्रुवधाय त्वं कुंभकर्ण जयायसा. இப்போ ராவணன் சொல்கிறான் கும்பகர்ணனை பார்த்து, அன்பு சகோதரனே, நீ போர்க்கலையில் மகா நிபுணர், அதில் எனக்கு சந்தேகமே கிடையாது. ஆனால் இந்த மகோதரன் இருக்கானே, இவன் ராமனை கண்டு பயப்படுறான், அஞ்சுகிறான். அது அப்படின்ற அந்த விஷயத்தில் எனக்கு கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை. அதுதான் உண்மை. அதனால தான் போர் செய்வதையே அவன் விரும்பலை. என்னுடைய நலனில் அக்கறையும் என்னுடைய சொற்களுக்கு ஆதரவும் கொடுப்பவர்களில் கும்பகர்ணா உனக்கு நிகரானவர்கள் யாருமே இல்லை. அதனால் நீ போர்க்களத்திற்கு சென்று வா, எதிரிகளை அனைவரையும் வென்று வா, வெற்றி களிப்புடன் வெற்றி என்னும் அந்த ஒரே விஷயத்தை சூடி கொண்டு வா அப்படின்னுட்டு ஆசீர்வாதம் பண்ணானாம் கும்பகர்ணனுக்கு ராவணன். தஸ்மாத்து பயனா சார்தம் பவான் சம்போதிதோ மயா அயம் ஹி கால சுக்ருதாம் ராட்சசானாம் அரிந்தமா. இப்போ ராவணன் சொல்கிறான், என்னோட அச்சத்தை போக்குவதற்காகவே தூங்கிக் கொண்டிருந்த உறங்கிக் கொண்டிருந்த உன்னை நான் எழுப்பினேன். எதிரிகளை அனைவரையும் மாய்க்கக்கூடியவனே, என்னுடைய நலனில் அக்கறை கொண்ட அரக்கர்களுக்கு
உன்னுடைய ஆதரவை வெளிப்படுத்துவதற்கு இதுதான் ஏற்ற காலம், தகுந்ததா இருக்கும் அப்படின்னானாம் ராவணன். தத்கஸ்ய சூலமாதாய பாசகஸ்தை இவாந்தக வானரான் ராஜபுத்திரௌ ச பக்ஷயாதித்ய தேஜசௌ சமாலோக்ய து தே ரூபம் வித்ரவிஷ்யந்தி வானராः ராமலக்ஷ்மண யோஸ்யாவி ஹிருதயே புடிஷ்யதः. அதாவது யமதர்மராஜனுடைய கையில் பாசக்கயிறானது இருக்கும். அந்த பாசக்கயிற்ற கையில் ஏந்திய காலன் போல நீ என்ன பண்றனாக்க சூலாயுதத்தை எடுத்துக்கொண்டு யுத்தகலத்திற்கு புறப்படுவாய். அப்படி புறப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய வானரங்களையும் சூரியன் போல ஒளி வீசக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய அந்த அரச குமாரர்கள் ராமன் லக்ஷ்மணன் அவர்கள் இருவரையும் கொன்றுவிட்டு நீ சாப்பிட்டு விட்டு வா, புசித்து விட்டு வான்னா ராவணன். வானரங்கள் உன்னோட பயங்கரமான இந்த உருவத்தை பார்த்த உடனேயே தலை தெறிக்கு ஓடி போயிடுவா. ராமன் லக்ஷ்மணருடைய இதயங்களும் நடுங்கத்தான் போகிறது, அதில் எனக்கு கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை அப்படின்னானாம் ராவணன். ஏமுக்த்வா மகாராஜ கும்பகர்ணம் மகாபலம் புனர்ஜாதம் இவாத்மானம் மேனே ராட்சசபுங்கவஹா. இந்த மாதிரி அரக்கர்களுக்கெல்லாம் மன்னனும் அரக்கர்களேயே மகா சிறந்தவனாக இருக்கக்கூடிய ராவணன் பேராற்றல் கொண்ட கும்பகர்ணனை பார்த்துட்டு இந்த மாதிரியை சொன்னானா. அவன் மனசுக்குள்ள என்ன நினைச்சிட்டான் ராவணன், கும்பகர்ணன் கண்டிப்பாக வெற்றி பெற்று வருவான் அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கையானது ராவணனுக்கு வந்த உடனே தான் அவனுக்கு இந்த ராவணன் மீண்டும் உயிர் பெற்று ஏப்பா எனக்கு இப்போ தாண்டா உயிரே வந்தது அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ, அந்த மாதிரி அப்பொழுதுதான் அவனுக்கு உயிரே வந்ததான் ராவணனுக்கு. கும்பகர்ண பலாபிக்ஞம் ஜானன்ஸ்தஸ்ய பராக்கிரமம் பபூவ உதிதோ ராஜா சசாங்கை இவ நிர்மலः. அவனுடைய உடல் வலிமையையும் பேராற்றலையும் நன்றாக அறிந்தவன் ராவணன். இப்போ கும்பகர்ணன் போர் செய்ய புறப்பட்டதுனால ரொம்பவும் ராவணன் மனமானது மகிழ்ந்து போய் எப்படி இருந்தானோ தெரியுமா பார்க்கறதுக்கு. பௌர்ணமி நிலவானது கொஞ்சம் கூட மேகங்கள்லாம் எந்த விதமான தூசு கீசு இல்லாமல் பிரமாதமாக இருப்பாரோனோ அதுபோல சந்திரன் போல விளங்கினானா ராவணன். இத்தியேவ முக்த சம்பிரஷ்டோ நிர்ஜகாம மகாபலः ராஜ்ஞஸ்து வசனம் ஸ்ருத்வா கும்பகர்ண சமுத்யதः. இந்த மாதிரி அரக்க மன்னன் ராவணனுடைய சொற்களை எல்லாம் கேட்டுட்டு கும்பகர்ணன் ரொம்பவும் மகிழ்ச்சி அடைஞ்சானான். அவன் ஏற்கனவே மிகவும் வலிமை மிக்கவன். போர் செய்யணும் அப்படின்ற ஒரே துடிப்போட அந்த அரசவையிலிருந்து வெளியேறினானாம் கும்பகர்ணன். ஆததே நிசிதம் சூலம் வேகாச்சத்ரு நிபர்கணம் சர்வகாலயசம் தீப்தம் தப்தகாஞ்சன பூஷணம் இந்திராச நிசமம் பீமம் வஜ்ர பிரதீம் அகௌரவம் தேவ தானவ
கந்தர்வ யக்ஷகிண்ணர சூதனம் ரக்தமாயம் மகாதாம ஸ்வதசோத் கதபாவகம். அப்போ என்ன பண்ணானா கும்பகர்ணன், எதிரிகளை எல்லாம் அழிக்கக்கூடிய அந்த கூரான சூலத்தை வேகத்தோட கையில் எடுத்துக்கொண்டானா. அந்த சூலமானது எப்படி இருந்ததுதான், முழுவதுமே இரும்பால் ஆனதாக இருந்ததாம். பிரமாதமாக ஒளி வீசி கொண்டிருந்ததாம். அந்த சூலத்தை தூய தங்கத்தாலான அணிகலன்கள்லாம் போட்டு இருந்ததாம். அதை பார்க்கறதுக்கு எப்படியா இருந்ததாம், தேவர்களுடைய தலைவனாக இருக்கக்கூடிய இந்திரன் அவன் கையில் வைத்து கொண்டிருக்கக்கூடிய வஜ்ராயுதத்தை போல இருந்ததாம். அந்த சூலமானது ரொம்பவும் பயங்கரமான சூலமாம். கிரியை போன்ற யார் பேரில் அதை செலுத்தணும் அப்படின்னுட்டு அதுன்ட்டு சொல்லிட்டா போருமா, நேரம் அந்த இலக்கை தாக்கி அழிச்சுடுமா. தேவர்கள், அசுரர்கள், கந்தர்வர்கள், யக்ஷர்கள், கிண்ணகர்கள் இவன் அனைவரையுமே அந்த சூலமானது சிதைத்து வந்ததாம். அதில் என்னன்னாக்கா இவாளெல்லாம் குத்து குத்தி எடுத்துருக்காளோ, அதனால வரக்கூடிய அந்த ரத்தத்தினால அந்த சூலமானது பார்க்கறதுக்கு எப்படி இருந்ததுதான், சிவந்த மலர் மாலை போல அதில் புனையப்பட்டு இருந்ததாம். அந்த சூலமானது மிகவும் ஆற்றலுடைய சூலமாம். அது என்ன பண்ணுவான், அந்த சூலம் தானாகவே நெருப்பு கக்குமா. நாம் சொல்லவே வேண்டாமா, இப்படின்னு காமிச்சா போகிறோமா, நெருப்பு கக்குமா. ஆகாய நிசிதம் சூலம் சத்ருசோனீத ரஞ்சிதம் கும்பகர்ணோ மகாதேஜா ராவணம் பாக்கியமபிரவேத். பகைவர்களோட ரத்தத்தால் சிவந்திருந்த அந்த கூர்மையான சூலத்தை கும்பகர்ணனானவன் தன்னுடைய கையிலே ஏந்தி கொண்டு அளவு கடந்த வீரம் கொண்டவனாக இருந்தானாம். ராவணனை பார்த்து சொன்னானாம், என்ன சொன்னான் அப்படின்னா, கமிஷ்யாம் ஜக மேகாகி திஷ்டத்விக பலம் மகத்து அத்யதான் க்ஷுபிதான் கிருத்தோ பக்ஷயிஷ்யாமி வானரானு. நமது அப்போ சொன்னான் கும்பகர்ணன் சொல்கிறான் ராவணனை பார்த்து, இந்த மாபெரும் சேனையானது இங்கேயே இருக்கட்டும், நான் ஒருவனாகவே, நான் மட்டும் தனியாகவே செல்கின்றேன். நான் சென்றவுடனேயே மனக்கலக்கத்தில் தவித்து கொண்டிருக்கக்கூடிய வானரங்களை, கோபத்தோடு இருக்கக்கூடிய நான் கண்டிப்பாக சாப்பிட்டு விடுவேன், அதில் எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னானாம் கும்பகர்ணன். கும்பகர்ண வசஸ்ருத்வா ராவணோ வாக்கியம் அப்ரவீத் சைன்யை பரிவிருத்தோ கட்சிய சூல முத்கர பாணிபிகி வானராகி மகாத்மான சீக்கிர சுவ்ய வசாயினா. இந்த மாதிரி கும்பகர்ணன் பேசிய அனைத்து பேச்சுக்களையும் கேட்டுவிட்டு ராவணன் என்ன பண்ணானா, சூலங்களையும் இரும்பு தடிகளையும் தாங்கிய படை வீரர்களுடன் நீ செல்ல வேண்டும். ஏன்னு கேட்டன்னா கும்பகர்ணா, வானரங்கள் மிகவும் ஆற்றல் படைத்தவர்கள், ரொம்பவும் விரைந்து செயல்படக்கூடியவர்கள், ஏகப்பட்டதான முயற்சிகள்லாம் நிறைய உடையவர்கள் வானரங்கள் அப்படின்னுட்டு ராவணன் கும்பகர்ணன் கிட்ட சொன்னானாம். ஏகாக்கினம் பிரமக்தம் வா நயேயுர் தசனை க்ஷயம் தஸ்மாத் பரம துர்தர்ஷை சைன்யை பரிவிருத்தோ பிரஜா ரக்ஷசாம ஹிதம் சர்வம் சத்ருபக்ஷம்
நிஷூதையா. இந்த வானரங்கள் இருக்கால எப்படி தெரியுமா குமார்னா, தனியாக இருக்கின்றவனையும் கவனக்குறைவாக இருக்கின்றவனையும் அவருடைய பற்களாலேயே கடித்து குலைத்து விடுவார்கள். அதனால் எதிர்த்து நிற்க முடியாத நமது படையுடன் நீ கண்டிப்பாக செல்ல வேண்டும். அரக்கர்களுக்கு தீங்கு செய்த எதிரிகளோட ஆண்மையை நீ தான் கலைந்து எடுக்க வேண்டும் அப்படின்னானாம் ராவணன். அதாசனாத் சமுத்பத்யா சிரஜம் மணிகிருத்தாந்தராம் ஆபாபந்த மகாதேஜா கும்பகர்ணஸ்ய ராவணஹா. ரொம்பவும் பேராற்றல் படைத்த மகா பாவியான அரக்கனான ராவணன் உடனே என்ன பண்ணானா, தான் அமர்ந்திருந்த அந்த இருக்கையிலேருந்து எழுந்து இடையிடையே நவரத்னங்கள்லாம் கோக்கப்பட்ட மாலையை கும்பகர்ணனுக்கு ஓட்டானாம், அணிவித்தானாம். அங்கதான் யங்குலி வேஷ்டான் வராண்யா வராணிசா ஹாரம்ச சசி சங்காசம் ஆபவந்த மகாத்மனஹா திவ்யாணி ச சுகந்தீனி மால்யதாமானி ராவணஹ சுரோத்ரே சாசன் ஜயாமாச ஸ்ரீமதி சாஸ்ய குண்டலே. அதாவது கும்பகர்ணனுக்கு செவி இருக்கே, காது, அது ரொம்பவும் விஷாலமாக இருக்குமா. அவன் என்ன பண்ணானா, ராவணன் பேராற்றல் படைத்த கும்பகர்ணனுக்கு அவனுடைய தோலுக்கு பிரமாதமான தங்க வளைகளையும் அவனுடைய விரல்களுக்கு மோதிரங்களையும் அவனுடைய மார்புகளுக்கு சிறந்த அணிகலன்களையும் முழு நிலாவானது எப்படி வெள்ளை வெளியேர்னு இருக்கும் அது போல இருக்கக்கூடிய முத்து மாலையையும் கும்பகர்ணனுக்கு சூட்டினானாம் ராவணன். தெய்வீகம் அணங்கமழக்கூடிய மலர் மாலைகளை எல்லாம் கும்பகர்ணன் கழுத்தில் ஓட்டானாம். பேரொளி வீசக்கூடிய 2 குண்டலங்களை அவனுடைய கும்பகர்ணனுடைய செவிகளில், அதாவது காதில் அணிவித்தானாம் ராவணன். காஞ்சனாங்கத கேயூர நிஷ்காபரண பூஷிதா கும்பகர்ணோ பிரகத்கர்ணா சுகுதோ அக்னீர் இவா பவௌ. அதாவது இந்த கும்பகர்ணன் பிரமாதமான விஷாலமான பெரிய காது கொண்டவன். பொன்னால் செய்யப்பட்டுள்ள கைகளுக்கெல்லாம் வளையல், தோள்களுக்கு 2த்துக்கும் பிரமாதமாக இருக்கக்கூடிய தோல் வளைகள். அதனால் எப்படி இருந்தானா பார்க்கறதுக்கு அவன் கும்பகர்ணன் பார்க்கடலில் அமுதம் பெறுவதற்காக கிடைத்த போது வாசுகி என்கின்ற பாம்பினால் சுற்றப்பட்ட மந்திரமலை போல காணப்பட்டானாம் அந்த சமயத்தில் கும்பகர்ணன். அந்த அணிகலன்கள்லாம் அவன் போட்டுண்ட உடனேயே பிரமாதமாக எப்படி இருந்தானா தெரியுமா, நல்லா ஆகுதி செய்யப்பட்ட ஒரு ஹோமமானது நடக்கிறது. அந்த ஹோமத்தில் நம்ம நெய்யை பிரமாதமாக விட்டோம்னாக்கா ஜுவாலியானது பிரமாதமாக வரும், கொழுந்து விட்டு எரியும். அந்த மாதிரி செவ்வொளியோட ஒளியோட கும்பகர்ணனும் அந்த சமயத்தில் விளங்கினானாம்.
ஸ்ரோணி சூத்ரேன மகதா மேசகேன யராஜதா அமிர்தோத்பாதேன நத்தோ புஜங்கேனேவ மந்தரஹ. அப்போ இந்த கும்பகர்ணனுடைய இடுப்புல பெரியதும் கரியதுமான அருணாக்கயம் அரைஞான்னு சொல்றது அது கட்டப்பட்டிருந்ததான். அந்த அரைஞானை பார்த்த உடனேயே எப்படி இருந்தான் தெரியுமா? அவனை பார்க்கறதுக்கு பார்க்கடலில் அமுதம் கிடைவதற்காக அரக்கர்களும் தேவர்களும் கிடைஞ்சான். அந்த சமயத்தில் வாசுகி என்கின்ற சர்ப்பத்தினால் பாம்பினுடைய அது சுற்றப்பட்ட மந்திரமலை போல அந்த சமயத்தில் கும்பகர்ணன் காணப்பட்டானாம். ச காஞ்சனம் பாரசகம் நிவாதம் வித்யுத்பர்வம் தீப்தம் இவாத்ம பாசா ஆபத்தியமான கவசம் ரராஜ சந்தியாபிரசம்வீத இவாத்ரி ராஜகா. அப்போ கும்பகர்ணன் எப்படி இருந்தானா பார்க்கறதுக்கு பொன்னால் செய்யப்பட்டதும் கதை போன்ற ஆயுதங்களின் தாக்குதலை தாங்கக்கூடியதும் அஸ்திரங்களால் தன்னை பிளக்கவே முடியாததும் தன்னுடைய சுய ஒளியினால் மின்னல் போல விளங்கக்கூடியதுமான கவசத்தை தன்னுடைய மார்பல முதுகல கைகளில் எல்லா இடத்துலையும் அணிந்து கொண்டானாம். அப்போ எப்படி இருந்தான் அவனை பார்க்கறதுக்கு? மாலை நேரத்தில் மேகங்களால் சூழப்பட்ட மலையரசன் போல கும்பகர்ணனானவன் எல்லாருக்கும் காட்சி தந்தானாம். அந்த இடத்துல சர்வாவரண நத்தாங்க சூலபாணீச ராட்சசா திரிவேக்ரம் அக்ருதோத்சாகோ நாராயண இவா பபௌ. இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையும் தன்னுடைய உடலில் இருக்கக்கூடிய ஒரு இடம் கூட பாக்கி கிடையாது. உரிய அணிகங்களை எல்லாம் அணிந்திருந்த கும்பகர்ணன் அப்போ அந்த சமயத்தில் தன்னுடைய கையில் சூலத்தை ஏந்தி நடந்த போது கையில் ஏந்தி நடந்த போது எப்படி இருந்தானா பார்க்கறதுக்கு? திரிவிக்ரம அவதாரம் காலத்தில் மிகவும் கம்பீரமாக நடந்த ஸ்ரீமன் நாராயணன் போல அந்த இடத்துல விளங்கினானாம் கும்பகர்ணன். பிராதரம் சம்பரிஷ்வஜ்ய கிருத்வா சாபி பிரதட்சிணம் பிரணவ்ய சரசா தஸ்மை சம் பிரதஸ்தே மகாபலஹா. அதாவது இந்த கும்பகர்ணன் இருக்கானே அவன் மகா வல்லமை படைத்தவன், பிரமாதம். அப்போ என்ன பண்ணானா, உடனே கும்பகர்ணன் தன்னுடைய சகோதரனாகப்பட்ட ராவணனை மார்புற தழுவிக்கொண்டு அவனை பிரதட்சணம் அவனுக்கு தன்னுடைய சிரசை தலை வணங்கி வணங்கி விட்டு மகிழ்ச்சியோடு யுத்தத்துக்கு புறப்பட்டானாம் கும்பகர்ணன். நிஸ்வதந்தம் மகாகாயம் மகாநாதம் மகாபலம் துவமாசீபி பிரசஸ்தாபி பிரேஷமாயாமாச ராவணஹா. ரொம்பவும் இந்த கும்பகர்ணன் பெரிய பலவான், பலமுள்ளவன், சிம்மநாதம் செய்பவனும் பேர் உடல் கொண்டவனுமான அந்த அரக்கனாகப்பட்ட தன்னுடைய தமையனாகப்பட்ட ராவணன் அவனுடைய காலில் விழுந்து சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்துவிட்டு இந்த மாதிரி கும்பகர்ணன் நம்ம காலில் விழுந்திருக்கான் அப்படின்றத நினைத்து கொண்ட ராவணன் அதை ஏற்றுக்கொண்டு மிகச்சிறந்த ஆசிகளை கூறினானாம். உடனே ராவணன்
கும்பகர்ணனுக்கு விடை கொடுத்து அனுப்பி வைத்தானாம். சங்கதுந்துபி நிர்கோஷை சைன்யை சாவி வராயுதைஹி தம் கஜைஸ்ய துரங்கைஸ்ய ஸ்யந்தனைஸ் சாம்புதஸ்வனைஹி அனுஜ முர்மகாத்மானம் ரஜினோ ரஜினாம் வரம். அப்போ என்ன எடுத்த அப்படின்னாக்கா, யானைகள், குதிரைகள், மேகம் போல பேரொலி எழுப்புகின்ற தேர்கள், கொடுஞ்செயல் புரியக்கூடிய ஆயுதங்கள் தாங்கிய படைகள், தேரில் இருந்தே போர் செய்யக்கூடிய வீரர்கள் எல்லாரும் என்ன பண்ணாலாம், பேராற்றல் கொண்டவனும் தேரில் இருந்தபடியே போர் செய்பவர்களின் தலையானவனுமாக இருக்கக்கூடிய கும்பகர்ணனை பின்தொடர்ந்து சென்றாலாம். அப்படி கும்பகர்ணன் செல்லும்போது இலங்கை பட்டணத்தில் சங்கு துந்துபிகள் முழக்கமெல்லாம் எழுப்பப்பட்டதாம். சர்ப்பை ருஷ்ட்ரை கரை ரஸ்வை சிம்ஹத் விப மிருகத்விஜைஹி அனுஜக்முஷ்யதம் கோரம் கும்பகர்ணம் மகாபலம். இந்த அறக்கதைகளில் சில பேர் எப்படி இருந்தாலும் பாம்புகள், ஒட்டகங்கள், குதிரைகள், கழுதைகள், சிங்கங்கள், யானைகள், மான்கள், பறவைகள் இதை எல்லாத்தையும் வாகனங்களாக கொண்டு அதில் ஏறிண்டு வந்தாலாம். பயங்கரமானவனும் மிகவும் பராக்கிரமம் படைத்தவனான கும்பகர்ணனை பின்தொடர்ந்து இவா எல்லாரும் வந்திருந்தாலாம். யுத்த காலத்துக்கு வரலாம். சார் புஷ்பவர் சைரீரியமானோ திருத்தாத்தபத்ர சித சூலபாணிஹி மதோத்கட சோனித கந்தமத்தோ வினீரியோ தானவதேவ சத்ருஹு. இந்த சமயத்தில் இந்த கும்பகர்ணனவன் தனது கையில் கூர்மையான சூலத்தை ஏந்தி கொண்டான். அந்த கும்பகர்ணன் ரொம்ப துணி பிடிச்சவன். ரத்த நாத்தத்தினால வெறி கொண்டவனும் தேவ அசுரர்களுக்கும் பகைவனான கும்பகர்ணன் மீதில் என்ன பண்ணாலாம், இலங்கை பட்டத்தில் இருக்கிறவாள்லாம் மலர் மாதிரி அப்படியே மேலே தூவினாலாம். அந்த சமயத்தில் அவன் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த தேரில் இந்த கும்பகர்ணத்தினுடைய சிரசின் மேலே, தலைக்கு மேலே வெண்கொற்றக்குடை நிழல் தந்து பிரமாதமாக காட்சி கொண்டிருந்ததாம். பதத்ரயஸ்ய பகவோ மகாநாத மகாபலாக அன்வயோ ராட்சசா பீமா பீமாட்சா சஸ்திரபாணியாக. அப்போ இந்த கும்பகர்ணன் கூட மகாபலம் புரிஞ்சவர்களும் பேரீச்சல் எழுப்பக்கூடியவர்களுமாகவும் பயங்கரமானவர்களாகவும் அவளை பார்த்த உடனேயே எல்லாரும் பயந்துடணும். அப்பேற்பட்ட கண்களே உடையவர்களும் படை கலன்கள் எல்லாம் படைக்கு, அதாவது யுத்தத்துக்கு தேவையான அந்த கருவிகள், அதை தாங்கியவர்களே ஏராளமான காலாட்படையினர் எல்லாரும் கும்பகர்ணன் பின்னால் நடந்தே சென்றாலாம். ரக்தாட்ச சுமாகா காயா நீலாஞ்சன சயோபமாக சூலானுத்யம்ய கட்காம்ச நிஷீதாம்ச பிரஸ்வதானே பகுவ்யா மாம்ச பரிகான் கதாஸ்ய முசலானிசா தாலஸ்கந்ததாம்ச விபுலான் க்ஷேபணீயான் துராசதானே.
இந்த கும்பகர்ணனை தவிர மற்ற அரக்கர்களாக இருக்காளோனா அவள் எல்லாருமே வந்து சிவந்த கண்களை உடையவாளாக இருந்தாலாம். அவளோட உடலை பார்த்தா பார்க்கறதுக்கே பயமாக இருக்கக்கூடிய உடற்கட்டு அமைந்தவர்களாக இருந்தாலாம். அவள் உருவமானது கரிய மலை போன்றிருந்தா, கரிய நிறமாக இருந்தாலாம். அவெல்லாம் தங்கள் கையில் வந்து என்ன பண்ணாலாம், சூலங்கள், வாள்கள், கூர்மையான கோடாலி, மிக நீண்ட இரும்பு தடிகள், கதைகள், உலக்கைகள், நீண்ட பனைமரம், அந்த பனைமரத்தினுடைய தண்டுகள், எதிர்க்க முடியாத வேல்கள், இதை எல்லாத்தையும் தங்களுடைய கையில் வந்து உயர்த்தி பிடித்து கொண்டு இந்த கும்பகர்ணன் பின்னாலேயே சென்றாளாம். அதான் யத் உபராதாய தாருணாம் ரோமஹர்ஷணம் நிஷ்பவாத மகாதேஜா கும்பகர்ணோ மகாபலः தனுசர பரீனாக ச ஷட்ச தசமுச்சிரிதः ரௌத்ர சகட சக்ராட்சோ மகாபர்வத சன்னிபஹா. ரொம்பவும் அளவு கடந்த ஆண்மையும் எல்லையில்லாத உடல் பலமும் படைத்த கும்பகர்ணன் என்ன பண்ணானா, அந்த சமயத்தில் வந்து தன்னை பார்க்கறதுக்கே சகிக்காத அளவுக்கு கோரமாகவும் காணவே சகிக்க முடியாததுமான மற்றொரு உருவத்தை வந்து எடுத்துக்கொண்டானாம். அதாவது அரக்கர்கள்லாம் மாயாவிகள் தான், மாய வித்தை செய்வதில் கை தேர்ந்தவாள்லாம். அந்த மாதிரி உருவம் வந்து எப்படி இருந்ததா பார்க்கறது. அந்த உருவம் எடுத்த உடனேங்க ஒரு வில்லானது இருக்கு. ஒரு வில்லுடைய உயரம் எவ்வளவு பெருசாக இருக்கும், 100 வில்லளவு அவனுடைய உடலுடைய பருமனானது இருந்ததுதான். 100 வில்லு, 600 வில்லளவு. 600 வில்லை வந்து வச்சோம்னா எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு உயரமாக இருந்தானாம். அவனுடைய கண்கள் எப்படி இருந்தான் தெரியுமா, இந்த தேர் வருதோனா, அவன் வரக்கூடிய தேர், அதுக்கு சக்கரம் இருக்கணும், அந்த சக்கரத்தினுடைய எவ்வளவு பெரிதாக இருக்கின்றதோ அவ்வளவு பெரிய கண்கள் உடையதாகவும் இருந்ததாம். இந்த மாதிரி பெரிய மலையை போன்ற உருவத்தோட பயங்கரமாக கும்பகர்ணனவன் சென்றானாம். இத்தியாசே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியாரிகாவ்யே யுத்தகாண்டே பஞ்சஷஷ்டிதம சர்கா. ஸ்ரீமத் பால வால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் 65வது சர்க்கத்தில் 40வது ஸ்லோகமானது பூர்த்தியானது. நாளை 41வது ஸ்லோகத்திலிருந்து சொல்ல இருக்கின்றோம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. சுபம் அஸ்து.